So what is intercession? ஆகவே மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன? The word intercession comes from a Latin word. It says to go in between. அங்கே லத்தீன் மொழியிலே என்ன அர்த்தத்தோடு என்றால் இன்டர், இடையிலே, இடைப்பட்டு வருகிற என்ற அர்த்தத்தோடு வருகிறது. The word intercession also comes from a Hebrew word which means to come between. அங்கே எபிரேய வார்த்தையிலும் இதே வார்த்தை எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது? இடையிலே வருகிற நபர் என்ற அர்த்தத்தோடு வருகிறது. So it is clear that intercession then means to go in between or to stand in the gap. ஆகவே மன்றாட்டு ஜெபம் என்று சொல்லும் பொழுது தெளிவாகிறது. இடையிலே வருவது, இரண்டு நபர்களுக்கு இடையிலே வருவது, ஒருவர் சார்பாக இன்னொருவர் வந்து நின்று திறப்பிலே நிற்பது. Let me give you an illustration. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் கொடுக்கட்டும். My right side is where God's light is. என்னுடைய வலது பக்கத்திலே தேவனுடைய ஒளி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். And my left side is where the powers of darkness is at work. இங்கே என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கும் பொழுது அங்கே இருளின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. When the powers of darkness is at work, people might be oppressed, people might be tormented. So what do I do as an intercessor? இங்கே இருளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்தகார சக்திகளாலே பீடிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய நிலையை போக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? So what I do, I stand in the gap, I stand in between. நான் அந்த இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலே வந்து நான் இருக்க வேண்டும். I begin to take the answer from God நான் தேவனிடத்திலிருந்து அந்த பதிலை பெற்று and give the solution to where the powers of darkness needs to be released. அங்கே இருளிலே இருக்கிற மக்களுக்கு அந்த பரிகாரத்தை கொடுக்கிறவராக நான் இருக்க வேண்டும். அதுதான் மன்றாட்டு ஜெபம். Where those who are tormented needs to be released. அலைக்கழிக்கப்படுகிற மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். So when I stand in the gap, I bring the problem to God. நான் இடையில நிற்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனையை மக்கள் சார்பாக இடையில நின்று தேவனிடத்திலே கொண்டு வருகிறேன். And I bring God's answer to that problem. அதே வேளையிலே தேவனிடத்திலிருந்து பரிகாரத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கிறேன். Hallelujah. That is standing in the gap. அது திறப்பிலே நிற்கிறதான ஒரு ஊழியம்.